ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி திதியை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். தீராத கடன் பிரச்சனையில் இருப்பவர்களும் எதிரிகளினால் தொல்லையில் இருப்பவர்களும் மிகவும் முக்கியமாக குழந்தை பாக்கியம் வேண்டி இருக்கின்ற தம்பதியர்களும் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி திதி என்று நான் சொல்கின்ற இந்த நேரத்தில் நீங்கள் வாராகி அம்மனை நினைத்து இந்த ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும். எந்த இல்லத்தில் இந்த தீபம் வாராகி அம்மனுக்காக ஏற்றப்படுகின்றதோ அந்த இல்லத்தில் வாராகி அம்மன் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டு உங்களை பாதுகாக்க ஆரம்பிப்பாள். சரி, இப்போ நாம் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி திதி எந்த நாளில் வருகிறது என்றும் அன்றைய தினத்தில் தீராத கடன் தீர்வதற்காகவும் எதிரிகளின் தொல்லையில் இருந்து விடுபடுவதற்காகவும் குழந்தை பாக்கியம் வேண்டி அதற்கு உண்டான பரிகாரத்தை இப்போ நாம் பார்க்க போகிறோம். அதாவது எந்த ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் என்றும் எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் என்றும் பார்க்கலாம். ஒரு சிறிய வேண்டுகோள், இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம போகலாம். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி திதி என்பது அதீத சக்தி வாய்ந்த திதியாக இருக்கின்றது. மாதத்தில் 2 முறை பஞ்சமி திதிகள் வரும். ஒன்று தேய்பிறை பஞ்சமி திதி, இன்னொன்று வளர்பிறை பஞ்சமி திதி. இப்போ நாம் பார்க்க போவது இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி திதியை பற்றி தான். இந்த தேய்பிறை பஞ்சமி திதி என்பது நமது இல்லத்தில் இருக்கின்ற கஷ்டங்களை போக்குவதற்காகவும் தீராத கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்காகவும் குழந்தை பாக்கியம் வேண்டி இருக்கின்ற தம்பதியர்களுக்கு குழந்தை வரம் தருவதற்காகவும் உண்டான ஒரு தேய்பிறை பஞ்சமி திதியாகும். அனைவருமே இந்த தேய்பிறை பஞ்சமி திதி என்று வாராகி அம்மனை நினைத்து தங்களது இல்லங்களில் வழிபாடு செய்ய வேண்டும். நிறைய பேருக்கு இப்போவுமே பயம் இருக்கின்றது, வீட்டில் வாராகி அம்மனை வைத்து வழிபாடு செய்யலாமா என்று. கண்டிப்பாக உங்களது இல்லத்தில் நீங்கள் வாராகி அம்மனை வைத்து வழிபாடு செய்யலாம். அதற்கு எந்த விதமான பயமும் தயக்கமும் தேவை கிடையாது. ஏனென்றால் வாராகி அம்மன் என்பவள் காக்கும் தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் இதற்கும் மேலாக ஒரு அன்னையாகவும் இருக்கின்றாள். இப்படிப்பட்ட அன்னையாக இருக்கின்ற இந்த வாராகி அம்மனை தங்களது இல்லங்களில் வைத்து நீங்கள் வழிபாடு செய்வதினால் உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளை அவள் உங்களது இல்லம் முடிய வரவிடாமல் பாதியிலேயே தடுத்து நிறுத்தி அதை விரட்டி விடுவாள். ஆகவேதான் முடிந்தவரை உங்களது இல்லத்திலேயே நீங்கள் வாராகி அம்மன் வழிபாட்டை தொடர்ந்து செய்து வாருங்கள். சில பேருக்கு பயம் இருப்பதினால் அவர்கள் வாராகி அம்மனை வீட்டில் வைத்து வழிபடாமல் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்றவர்கள் நீங்கள் வாராகி அம்மனின் கோயிலுக்கு சென்று அங்கு இருக்கின்ற வாராகி அம்மனை தரிசனம் செய்துவிட்டு வரலாம். ஆனால் முடிந்தவரை உங்களது இல்லத்திலேயே நீங்கள் வாராகி அம்மனின் விக்கிரகத்தையோ அல்லது அவளுடைய திருவுருவ படத்தையோ வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இவை இரண்டுமே இல்லாத பட்சத்தில் ஒரு மண் அகல் விளக்கை சுத்தம் செய்து 5 இடங்களில் மஞ்சள் குங்குமம் இட்டு அதில் சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி அந்த தீபத்தில் வருகின்ற தீபச் சுடரையே நீங்கள் வாராகி அம்மனாக மனதில் நினைத்து கொண்டு உங்களது பிரார்த்தனையை அவளிடம் சொல்லலாம். இந்த முறையிலும் உங்களது வீட்டில் தீப ஒளியில் வாராகி அம்மனை எழுந்தருளச் செய்து வாராகி அம்மன் வழிபாட்டை கட்டாயமாக செய்யலாம். இப்போ நாம் இந்த தேய்பிறை பஞ்சமி திதி என்று எந்த முறையில் வாராகி அம்மனை வழிபட வேண்டும் என்றும் தீராத கடன் பிரச்சனை தீர்வதற்காகவும் எதிரிகளிடம் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் குழந்தை பாக்கியம் வேண்டி இருக்கின்ற தம்பதியருக்கு குழந்தை வரம் கிடைப்பதற்காகவும் எந்த ஒரு தீபத்தை எந்த நேரத்தில் நாம் ஏற்ற வேண்டும் என்று பார்க்கலாம். இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி திதி என்று காலையிலேயே எழுந்து தலைக்கு குளித்துவிட்டு நீங்கள் உங்களது இல்லத்தில் பூஜை அறையில் நீங்கள் ஒரு மனக்கோலம் போட்டு வாராகி அம்மனுக்கு பூஜை செய்ய வேண்டும். முடிந்தால் நீங்கள் இந்த நாளில் விரதத்தை மேற்கொள்ளலாம். அப்படி முடியாதவர்கள் இந்த நாளில் விரதம் இல்லாமல் அசைவ உணவை தவிர்த்து கொண்டு பூண்டு வெங்காயத்தையும் கட்டாயமாக தவிர்த்து கொண்டு அன்றைக்கு சமைத்த உணவையே நீங்கள் சாப்பிட வேண்டும். பழைய உணவை நீங்கள் உண்ணக்கூடாது. அதே மாதிரியே இந்த நாளில் கட்டாயமாக நீங்கள் அசைவ உணவை தவிர்த்து விட வேண்டும். இது மிக மிக முக்கியம். இப்போ நாம் இந்த தேய்பிறை பஞ்சமி திதி என்று காலையில் எழுந்து தலைக்கு குளித்துவிட்டு அவளுக்கென்று ஒரு கோலத்தை போட்டு அவளை அந்த இடத்தில் எழுந்தருளச் செய்ய வேண்டும். தீபச்சுடரில் நீங்கள் வாராகி அம்மனை எழுந்தருளச் செய்து வணங்குகிறீர்கள் என்றால் அந்த தீபத்தை ஏற்றி அந்த தீபத்தை சுற்றி நீங்கள் விரலி மஞ்சள் மாலை, வேப்ப இலை மாலை அல்லது செவ்வரளிப்பூ மாலை சாத்தலாம்.
இவை மூன்றுமே உங்களுக்கு கிடைக்கிறது என்றால் மூன்றையும் ஒரு கதம்பமாக கட்டி கதம்ப மாலையாக நீங்கள் அவளுக்கு சாத்தலாம். அன்றைய தினத்தில் நெய்வேத்தியத்தில் பானகம், சுண்டல் அல்லது வெண்ணெய் எடுக்காத தயிர் சேர்த்த தயிர் சாதம், இதனுடன் மாதுளை முத்துக்கள் கலக்க முடியும் என்றால் அந்த தயிர் சாதத்துடன் மாதுளை முத்துக்கள் சேர்த்து வைக்க வேண்டும். நீங்கள் வாராகியின் திருவுருவ படத்தின் மூலமாக வழிபடுகிறீர்கள் என்றால் வாராகி அம்மனின் படத்தை துடைத்து நெற்றியில் மஞ்சள் குங்குமம் இட்டு அவளுக்கு செவ்வரளிப்பூ, விரலி மஞ்சள் மாலை, வேப்ப இலை மாலை அவளுக்கு சாத்த வேண்டும். அதே மாதிரியே இந்த நாளில் பச்சை நிறம் கொண்ட வஸ்திரத்தை வாராகி அம்மனுக்கு சாத்த வேண்டும். அதன் பிறகு நெய்வேத்தியத்தில் நான் மேலே சொன்னபடி அந்த பொருட்களை எல்லாம் வைக்க வேண்டும். இப்போ நீங்கள் தீபச்சுடரின் வழியாகவும் இல்லாமல் திருவுருவ படமும் இல்லாமல் விக்கிரகத்தின் மூலமாக வழிபடுகிறீர்கள் என்றால் இந்த தேய்பிறை பஞ்சமி திதி என்று வாராகி அம்மனுக்கு பால், தயிர், நெய், சர்க்கரை, தேன் கலந்து அபிஷேகம் செய்து துடைத்து நெற்றியில் மஞ்சள் குங்குமமிட்டு பச்சை நிறம் கொண்ட வஸ்திரத்தை அணிவித்து அவளுக்கு நீங்கள் பூஜை செய்ய வேண்டும். அதே மாதிரியே இந்த வாராகி அம்மன் விக்கிரகத்திற்கும் கதம்ப மாலையாக தொடுத்து நீங்கள் சாத்த வேண்டும். இப்போ நாம் இந்த நாளில் அவளுக்கு நெய்வேத்தியம் வைத்த பிறகு எந்த ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று பார்க்கலாம். தேய்பிறை பஞ்சமி திதி என்று உங்களது இல்லத்தில் இருக்கின்ற அனைத்து கஷ்டங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென்றால், அதாவது அந்த கஷ்டங்கள் அனைத்தும் முற்றிலுமாக தீர்ந்து போக வேண்டும் என்றால் இந்த தீபத்தை நீங்கள் கட்டாயமாக ஏற்ற வேண்டும். இந்த தீபம் ஏற்றுவதற்கு சின்னதாக 2 மண் அகல் விளக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 2 மண் அகல் விளக்கையும் சுத்தம் செய்துவிட்டு அந்த மண் அகல் விளக்கு முழுவதுமாக மஞ்சளை கொண்டு பூச வேண்டும். மஞ்சளை வைத்து பூசிய பிறகு அந்த மஞ்சள் நிறம் கொண்ட அகல் விளக்கில் 5 இடங்களில் மஞ்சள் குங்குமம் இட்டு அந்த 2 தீபத்திலும் சுத்தமான பசும் நெய் சேர்க்க வேண்டும். அந்த பசும் நெய் விட்ட பிறகு அதில் மஞ்சள் நிறம் கொண்ட இரட்டை திரி போட வேண்டும். சில பேர் வீட்டில் மஞ்சள் திரி இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருக்கின்றவர்கள் சாதாரணமான அந்த பஞ்சு திரியை எடுத்து அதில் மஞ்சளை கொஞ்சமாக பூசினீர்கள் என்றால் அந்த வெள்ளை நிறம் மஞ்சளாக மாறிவிடும். அந்த மஞ்சள் நிறம் கொண்ட திரியை சேர்த்து நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபத்தை ஏற்றும் போது உங்களது மனதில் என்ன காரியம் நடைபெற வேண்டுமோ அதை நினைத்து கொண்டு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்ற வேண்டும். இந்த தேய்பிறை பஞ்சமி திதி என்று நீங்கள் ஏற்றுகின்ற இந்த தீபம் தொடர்ந்து 5 தேய்பிறை பஞ்சமி திதி என்றும் கட்டாயமாக அந்த தீபம் ஏற்ற வேண்டும். இது மிக மிக முக்கியம். முதல் பஞ்சமி திதி என்று மட்டும் ஏற்றிவிட்டு நாம் விடக்கூடாது. தொடர்ந்து 5 தேய்பிறை பஞ்சமி திதிகளிலும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்ற வேண்டும். சரி, இப்போ நாம் இந்த தேய்பிறை பஞ்சமி திதி என்று நாம் ஏற்றுகின்ற இந்த தீபத்தில் என்ன பொருட்களை சேர்க்கலாம் என்று பார்க்கலாம். இந்த நெய் சேர்த்த இந்த தீபத்தில் முதலில் நீங்கள் பச்சை கற்பூரம், 1 ஏலக்காய், 1 கிராம்பு கட்டாயமாக சேர்க்க வேண்டும். இந்த 3 பொருட்களையும் சேர்த்து நீங்கள் தீபம் ஏற்றினீர்கள் என்றால் அந்த வீட்டில் இருக்கின்ற துஷ்ட தேவதைகள் என்பவர்கள் பறந்து ஓடி விடுவார்கள். எந்த இல்லத்தில் துஷ்ட தேவதைகள் குடிகொண்டு இருக்கின்றார்களோ அந்த இல்லத்தில் காரிய தடை ஏற்படும், தீராத கடன் பிரச்சனை ஏற்படும், எதிரிகளினால் தொல்லை ஏற்படும், மிகவும் முக்கியமாக சந்தான பாக்கியம் இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கின்றவர்கள் கட்டாயமாக இந்த தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். சரி, இப்போ நாம் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி திதி எந்த நாளில் வருகிறது என்றும் இந்த தீபத்தை நாம் எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் என்றும் பார்க்கலாம். நமது இல்லத்தில் காக்கும் தெய்வமாக இருக்கின்ற இந்த வாராகி அம்மனுக்கு உண்டான தேய்பிறை பஞ்சமி திதி என்பது 23/8/2024 வெள்ளிக்கிழமை காலை 10:35 தொடங்குகிறது. இந்த திதி முடியும் நேரம் 24/8/2024 சனிக்கிழமை காலை 11:30 வரை இருக்கின்றது. ஆகவே இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுவதற்காக எடுத்துக்கொள்ள வேண்டிய நாள் என்பது 23/8/2024 வெள்ளிக்கிழமை என்று ஏற்ற வேண்டும். இந்த வெள்ளிக்கிழமையில்தான் இந்த தீபத்தை ஏற்றி உங்களது இல்லத்தில் இருக்கின்ற கஷ்டங்களை நீங்கள் தீர்த்து கொள்ள வேண்டும். இந்த தீபம் ஏற்றுவதற்கான சரியான நேரம் என்பது
இந்த பஞ்சமி திதி காலை 10:35 இருந்து ஆரம்பமாவதினால் நீங்கள் அன்றைய தினத்தில் சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு தீபத்தை ஏற்ற வேண்டும். அதாவது மாலை 6:30 பிறகு இரவு 9 மணி முடிய நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த தீபத்தை ஏற்றலாம். சில பேரால் இந்த நேரத்தில் ஏற்ற முடியாமல் போகியிருக்கலாம். அப்படி இருக்கின்றவர்கள் 24/8/2024 காலை 4:30 5:30 இந்த தீபத்தை ஏற்றி உங்களுடைய வேண்டுதலை வாராகியம்மன் பாதத்தில் வைக்க வேண்டும். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.